ஹைதராபாத்தில் மசாஜ் சென்டர் என்ற பெயரில் பாலியல் தொழில் நடத்தி வந்த கும்பலை போலீசார் பிடித்திருக்கின்றனர். புற்றீசல் போல் பெருகி வரும் கிராஸ் மசாஜ் சென்டரின் பின்னணி என்ன? ஆண்கள் பெண்கள் ஆகியோருக்கு தனித்தனியாக அழகு நிலையங்கள் மசாஜ் சென்டர்கள் இருப்பது சகஜம். ஆனால் ஹைதராபாத்தில் கிராஸ் மசாஜ் சென்டர் என்ற பெயரில் புதிதாக சில மசாஜ் சென்டர்கள் உருவெடுத்து வருகின்றன. வாடிக்கையாளராக வரும் ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் மசாஜ் செய்யும் சென்டர்களுக்கு பெயர்தான் கிராஸ் மசாஜ் சென்டர். இது போன்ற மசாஜ் நிலையங்கள் புற்றீசல் போல போலீஸ் அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாக நீண்ட காலமாகவே குற்றச்சாட்டுக்கள் இருந்து வருகின்றன. மேலும் இது போன்ற மசாஜ் சென்டர்களில் மசாஜ் என்ற பெயரில் பாலியல் தொழில் நடைபெற்று வருவதாகவும் குற்றச்சாட்டுக்கள் எழுந்து வந்தன. இந்நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள குடிமல் காப்பூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குடியிருப்பு ஒன்றில் மசாஜ் சென்டர் பெயரில் பாலியல் தொழில் நடந்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் போலீசார் நாணல் நகர் சந்திப்பு அருகே உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் செயல்பட்டு வந்த மசாஜ் சென்டர்களுக்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர். ஜனத் கோல்டன் என்ற பெயரில் நடைபெற்று வந்த அந்த மசாஜ் சென்டருக்குள் அதிரடியாக புகுந்து போலீசார் நடத்திய சோதனையில் 5 பெண்கள் 1 ஆண் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த மசாஜ் சென்டர்களில் அப்பட்டமாக பாலியல் தொழில் நடைபெற்று வந்தது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. மசாஜ் சென்டர்கள், ஸ்பா ஆகியவை எங்காவது இருந்தால் அந்த கட்டிடங்களின் உரிமையாளர்கள் அவற்றை உடனடியாக காலி செய்ய வைக்க வேண்டும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். தவறினால் கட்டிட உரிமையாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை பல்லாவரம்